ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 2 எபிசோட் 7 வந்து ஒரு டெலிவிஷன் சீரிஸ் மாதிரி இல்லைங்க, ஒரு சினிமா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரான ஒரு விஷுவல்ஸ்ல கொண்டு போயிருந்தாங்க. ஒரு செமையான ஒரு எபிசோடு. கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம ஃபுல்லா வந்து இந்த டிராகன்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். ப்ரீவியஸ் 2 எபிசோட் வந்து இந்த ஈவெண்ட் வந்து லீட் பண்ணி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னும் வந்து ஒரு எபிசோடு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கோட வந்து ஃபினாலே எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ வந்து வெயிட் பண்ணி தான் வந்து 3ஆம் சீசனுக்கு வந்து பார்க்க போறோம். 2 வருஷம் 3 வருஷம்னா வந்து ரொம்ப பெரிய கேப். நடுவில் வந்து நம்மளுக்கு வந்து டங்க் அண்ட் எக் சீரிஸ் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம வந்து வெஸ்டர்ஸ் வந்து அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோடோட இன்ட்ரோல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் எதுவும் நடக்காதனால நான் அப்டேட் பண்ணல. ஸோ வந்து நம்ம டேரக்டாக வந்து இந்த எபிசோட் ஓப்பனிங்ல போயிடுவோம். கடைசி எபிசோட தெரியும், ரெனேரா வந்து சீஸ்மோக்கை வந்து யாரோ வந்து ரைட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு வந்து சைராக்ஸ்ல வந்திருப்பா. ஸோ அந்த சீன் வந்து அப்படியே ஆரம்பிக்குது. 2 ஃபேஸ் ஆஃப் பண்ற மாதிரி இந்த சீன் வந்து சைராக்ஸ், இந்த சீன் சீஸ்மோக்கு, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஆலனும் ரெனேராவும் இருக்காங்க. அந்த ஷாட் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ரெனேரா வந்து யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆலன்ட்ட கேக்குறாங்க. ஆலன் வந்து அவ எதுவுமே சொல்லாம வந்து என் குயினுக்கு வந்து நான் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டிடுறான். சரி, உன் குடும்பத்தை பத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ அங்கதான் வந்து ஆலன் சொல்றான், எங்க அம்மா வந்து ஒரு ஷிப் ரைட்னு சொல்லிட்டு. ஸோ ஷிப் ரைட்னா ஒன்றும் இல்லை, அதாவது அவங்க கப்பல் சரி பார்க்குற இடத்துல வந்து வேலை பார்க்குறவங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அங்கதான் இருந்தவங்க. ஸோ நமக்கு தெரியும் கார்லிஸோட பேஸ்டர்ட் சன் தான் வந்து ஆலன். ஆடம் ஆலன் 2 பேரும் பின்னாடி இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா ஹல். ஸோ ஹல்லுன்ற இடம் எங்க இருக்குன்னா ட்ரிஃப்ட் மார்க் வந்து பாரிஸ் இருக்குல்ல, வந்து 2-3 சின்ன சின்ன கிராமம் வந்து கார்லிஸ் வெல்லரன் வந்து உருவாக்கி வச்சிருப்பாரு, ஸ்பைஸ் டவுன் ஹல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹல் அப்படின்ற இடத்த சேர்ந்தவங்க தான் வந்து ஆலனும் ஆடமும். இங்கே தான் வந்து கார்லிஸ் வந்து இவங்க 2 பேரும் அம்மாவான மரில்டாவை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 2 பேர் பேஸ்டர்டா மாறி இருக்காங்க. அவங்க அப்பா பத்தி கேட்கும்போது ஆலன் வந்து அவங்க அப்பா வந்து மென்ஷன் பண்ணல. புக்கில் இருந்து ஷோக்கு வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா கார்லிஸோட பையனான லேனார் வெல்லரன் இருக்கான்ல, ஸோ அவனோட பேஸ்டர்டா தான் வந்து ஆடமும் ஆலனும் இருப்பாங்க. 2 பேரும் பேச பேச வந்து பின்னாடி வந்து டிராகன்ஸ் வந்து பேசிக்கிறது வந்து நம்ம கவனிக்கலாம். சைராக்ஸ் வந்து அதோட சவுண்ட் விட்டு பேசும், சீஸ்மோக்கும் அதோட சவுண்ட் விட்டு பேசும். ஒரு நல்ல ஒரு அடிஷனல் டச்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லேண்டில் வந்து ஆலிசென்ட்டுக்கு வந்து போன எபிசோட் அந்த ரயாட் நடந்துச்சுல, ஸோ அங்கே வந்து கையில் வந்து அறுபட்டிருக்கும். ஸோ அதை வந்து மேஸ்டர் வந்து பார்க்குறாரு. ஸோ நம்மளுக்கு வந்து அறுபட்டிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா சேம் இடம் தான், பட் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் கை. என்ன டிஃப்ரெண்ட்னா நம்மளுக்கு தெரியும் சீசன் 1 வந்து இந்த மாதிரி ஆலிசென்ட் வந்து ரெனேராவோட கையை வந்து பிளேட் பண்ணி விட்டுருவோம் டேகரை வச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வேற கையில வந்து அதே மாதிரி வந்து அடிபட்டிருக்கு. ஸோ வந்து நல்ல ஒரு சிமிலாரிட்டி காட்டுறாங்க. ஸோ இங்க வந்து ஆலிசென்ட் என்ன சொல்றான்னா, நான் வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிங்ஸ் கார்டு போய் சொல்றா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலிசென்ட் வந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்றான்னா கிங்ஸ் வுட்னு சொல்றான். ஸோ கிங்ஸ் வுட் அப்படின்றது எங்க இருக்குன்னா நம்ம கிங்ஸ் லேண்டினுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அந்த இடத்த தான் கிங்ஸ் வுட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து நம்ம சீசன் 1லயும் பார்த்திருப்போம். விசரிஸ் வந்து வேட்டையாடுறதுக்கு வருவாரு அந்த எபிசோடு. ஸோ அதுதான் வந்து கிங்ஸ் வுட். ஸோ அங்க போயிட்டு வந்து ஆலிசென்ட் வந்து தனிமையில வந்து இருக்கா. ஸோ அங்க வந்து இந்த தண்ணிக்குள்ளலாம் போய் குளிக்கும் போது மூழ்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து அவ ஏற்கனவே வந்து இந்த சீசன்ல வந்து அவ குளிக்கிற பாத் டப்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து மூழ்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காகம் வந்து பறக்கிறது வந்து கவனிக்கிறோம். ஸோ அது வந்து எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு தேரி இருக்கு. ஆக்சுவலா வந்து அது வந்து ஏதோ ஒரு ரேவனா ஏதாச்சும் செய்தி வந்து கொண்டு போதா அப்படின்ற டவுட் இருக்கு. இன்னொன்று விஷயம் வந்து நம்ம வந்து இந்த எபிசோடுக்கு முன்னாடி பார்ப்போம், அந்த மேஸ்டர் வந்து அலிசனோட கையை வந்து தைக்கும் போது எலிகள் இருக்கிறது வந்து காமிப்பாங்க. ஸோ ஒருவேளை வந்து லாரி ஸ்ட்ராங் வந்து ஒரு வார்கா இருப்பாரா. ஸோ அவரு தான் வந்து ஆலிசென்ட் வந்து இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் மூலமா வந்து கண்காணிக்கிறாரா அப்படின்ற ஒரு தேரி இருக்கு. அது வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஹாரி ஸ்ட்ராங்குக்கும் ஆலிஸ் ரிவருக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னு தெரியல, என்னோட தேரி இதுதான். லெட்ஸி வந்து எப்படி வந்து வர சீசன்ல கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லாரிஸும் லார்ட் ஜாஸ்பர் வைல்டு இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஸோ லார்ட் ஜாஸ்பர் வைல்டு பத்தி தெரியும். இவர் வந்து இந்த கவுன்சில் இருக்கிறவர். இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் லாஸ். இங்க லாரிஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் விஸ்பர்ஸ். ஸோ இந்த 2 பொறுப்புல இருப்பாங்க. லார்ட் ஜாஸ்பருக்கு வந்து ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி சீஸ்மோக்கு வந்து யாரோ வந்து புது ரைடர் கிடைச்சிட்டாங்கன்னு. ஸோ இதை வந்து லாரிஸ்ட சொல்றாரு. ஏன்னா வந்து லாரிஸ் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் விஸ்பர்ஸ். லாரி சொல்றான் ஏமன்ட்ட சொல்லாதீங்கன்னு. கோர்ட்யார்டு கீழே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏமண்ட் வந்து 2 கிங்ஸ் கார்டு வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து இது வந்து ஏகனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த 3 பேர் இருப்பாங்களே, அதுல ஒருத்தர் வந்து போன எபிசோட்ல வந்து ரயாட்ல வந்து கொண்டுட்டாங்க போல, ஆளை காணோம். இங்க வந்து 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேத்தையும் வந்து கொல்லாம வந்து வாளுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அடுத்து ஜாஸ்பர் ஓயில்டு கேட்பாரு, என்ன பண்ண போறாங்க இவங்கள, க்ரோ கேஜா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ க்ரோ கேஜ் அப்படின்றது ஒரு பனிஷ்மெண்ட். கூண்டுல வந்து அந்த கைதி வந்து போட்டுருவாங்க வெயில்ல. ஸோ வந்து அவர் வந்து வெயில்ல வந்து சாப்பாடும் இல்லாம எதுவுமே இல்லாம அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு அந்த கூண்டுக்குள்ளேயே அவர் சாவர வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். பட் ஆனா வந்து இங்க வந்து அது பண்ணல. லாரி சொல்றாரு வாளுக்கு அனுப்பிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வால் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் அங்க இருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிராகன் ஸ்டோன்ல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டெஃபான் டார்க்லின் வந்து இறந்து போயிட்டார்ல போன எபிசோட டிராகன் வந்து கிளைம் பண்ணும்போது. ஸோ அந்த முயற்சி பத்தி பேசிட்டு இருக்கும்போது
டைரக்டா வந்து லைன்ல இருக்கிறவங்கள வந்து ஏத்துக்க மாட்டுது. ஸோ ஒருவேளை வந்து டார்கெரியன் பிளட் வந்து கம்மியா இருக்கிறதுனால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனேரா யோசிக்கிறாங்க. ஸோ அங்கதான் வந்து மிஸ்ஸரியா வந்து ஒரு வைல்டான ஒரு விஷயத்த சொல்றா. நீங்க ஏன் வந்து பேஸ்டர்ட்ஸை வந்து ட்ரை பண்ணக்கூடாது? உங்க ஹவுஸ் டார்கெரியன் பேஸ்டர்ட்ஸ் வந்து இந்த வெஸ்டர்ஸ் ஃபுல்லா இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள ஏன் திரட்டி வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஐடியா வந்து கொடுக்குறாரு மிஸ்ஸரியா. அதே டிராகன் ஸ்டோன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆலனை வந்து இப்போ ரெனேரா வந்து அவரோட பக்கத்துலயே வச்சுக்கிறான். ஏன்னா வந்து ஒரு டிராகன் ரைடர் கிடைச்சிட்டானு அவனுக்கு வந்து தனியா ஒரு ரூம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கதான் வந்து கார்லிஸ் வந்து ஆலனை வந்து பாக்குறாங்க. ஆலனை பத்தி தெரியும், அந்த அப்பாட்ட இருந்து ஒரு ரெகனைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து ஃபைனலி அது கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது கார்லிஸ் வந்து அதை வந்து மதிக்கவே இல்லை. இதை பத்தி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கார்லிஸ் வந்து ஆடம்கிட்ட போய் வந்து இதை பத்தி பேசுறான். அவன் தம்பி தான் வந்து சீஸ்மோக் வந்து புது ரைடரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் வந்து கார்லிஸ் வந்து ஆடமை தான் வந்து ரிஃப்ட் பார்க்கு அடுத்த வாரிசு ஆக்கணும் அப்படின்ற ஒரு வேலைப்பாடுல வந்து முன்னிப்பா இருக்காருன்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹேரனால் வரும். ஹேரனால்ல வந்து டேமன் வந்து ஆஸ்கர் டல்லி வந்து பாக்குறான். இந்த சின்ன பையன் தான் இப்போ வந்து ஹவுஸ் டல்லி வந்து பொறுப்பேற்கிறான். ஏன்னா வந்து இவரோட தாத்தா வந்து இறந்துட்டாரு. இந்த பையன் வந்து இந்த எபிசோட்ல வந்து பேசுறது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்கும்ல, ஸோ அது பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. டேமன் வந்து இந்த மாதிரி பிளாக்வுட் வில்லியம் பிளாக்வுட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வந்து பிராக்கனை வந்து அடிக்க சொல்லியிருப்பான். ஸோ அங்க வந்து வில்லியம் பிளாக்வுட் வந்து பிராக்கெட் மேல இருக்கிற வந்து தனிப்பட்ட கோபத்தினால இன்னசென்ட்டான மக்கள் எல்லாம் கொண்டிருப்பான். ஸோ இது வந்து டேமனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்பட்டுரும். ஸோ அங்க இருக்கிற வந்து சுத்தி இருக்கிற எல்லா ரிவர் அண்ட் லேண்ட் கிங்டம்ஸும் வந்து டல்லி பேச்சு தான் கேட்பாங்க. ஸோ இங்க வந்து எல்லா அந்த ரிவர் லேண்ட் கிங்டம்ஸும் வந்திருக்காங்க டல்லி வந்து பேசுறதுக்காண்டி. ஆலனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வியர்வுட் கார்டன் வராங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த வியர்வுட் கார்டன் வரதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. ஸோ இங்க ரிவர் அண்ட் கிங்டம்ஸ்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஓல்டு காட்ஸை தான் வந்து வழிபடுவாங்க, அந்த மரத்தை தான் வழிபடுவாங்க. ஸோ அதை ஒரு சாட்சியா தான் வந்து அவங்க வந்து இங்க வந்து பேச வராங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆஸ்கர் டல்லி வந்து ஒரு வீரமிக்க ஒரு பேச்செல்லாம் தரான். நான் சின்ன பையனா இருக்கேன், அதை வந்து கத்துக்குவேன் அப்படிலாம் சொல்றான். ஸோ இங்க வந்து நம்ம வந்து நிறைய ஹவுசஸ் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரி ஹவுசஸ் இருக்காங்க அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த ப்ளூ கலர்ல ஒரு 2-3 பேர் இருக்காங்களா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேலிஸ்டர். இந்த சைடு வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க வந்து ஹவுஸ் பெராக்கன். இவங்க வந்து நம்ம 2 எபிசோட பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் வந்து பிரவுன் கலர் ட்ரெஸ்ல இந்த சைடு இருக்கிறவங்க வந்து ஹவுஸ் பைப்பர். அப்புறம் வந்து ஃபுல் பிளாக்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் வந்து வில்லியம் பிளாக்வுட், ஹவுஸ் பிளாக்வுட் சேர்ந்தவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைட் பிரவுன் கலர்ல வந்து சைடுல இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஹவுஸ் டேரி. டல்லியோட சிம்பிள் பாத்தீங்கன்னா வந்து மீன் சிம்பிள் தான். பட் இதே சிம்பிள் வந்து லைட்டா வந்து மாத்தி வந்து இன்னொரு ஹவுஸ் இருக்கும், ஹவுஸ் மூட்டான். இவங்களும் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து டேமன் பண்ண அந்த காரியத்துல நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ டேமனுக்கு வந்து வாரியர்ஸ் தேவை. ஸோ கிங்ஸ்லாண்டில வந்து த்ரோனுக்கு வந்து அடையிறதுக்கு. ஸோ வேற வழி இல்லாம ஆஸ்கர் டல்லி என்ன சொல்றானோ அதை வந்து கேட்டுக்கிறான். ஸோ ஆஸ்கர் டல்லி வந்து தரக்குறையாவே வந்து டேமன் வந்து பேசிடுறான். எதிர்பார்க்கவே இல்லை வந்து இப்படி பேசுவானே. டேமனுக்கு வந்து வேற வழியே இல்லை, அதை கேட்டுதான் ஆகணும். ஸோ ஆஸ்கர் டல்லி என்ன பண்ணிடுறான்னா இந்த மாதிரி இன்னசென்ட்டை வந்து நீ கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வில்லியம் பிளாக்வுட்டை வந்து கொலை பண்ண சொல்லி வந்து டேமன்ட்ட ஆணையிடுறான். ஸோ டேமன் என்ன பண்ணிடுறான்னா வேற வழி இல்லாம அந்த வில்லியம் பிளாக்வுட் வந்து கொண்டுட்டு தனக்குரிய அந்த ரிவரன் ஆர்மி வந்து தேர்ந்தெடுத்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி இந்த ஆர்னாலுக்குள்ள வந்து டேமன் உள்ள வரான். அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு கருப்பு ஆடு இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த கருப்பாடை வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் எபிசோட்லயும் பார்த்திருப்போம். ஒரு கெட்ட சகுனத்துக்கு வந்து ஒரு குறியீடு வரதான் இது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆலிஸ் ரிவர் தான் வந்து ஏதோ ஒரு பெரிய மந்திரம் பண்றா அப்படின்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேமனோட பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கு. யாரு நம்ம பக்கத்துல ரிவீல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜோம்பி விசேரிஸ் டார்கெரியன். எஸ், நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப முடியாம இருப்பார்ல, ஸோ அந்த வெர்ஷன்ல வந்து விசேரிஸ் டார்கெரியன் இருக்காரு. இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கிரவுனுக்கு வந்து நான் என்னைக்குமே வந்து எதிர்பார்த்தது இல்லை, நீ தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கிரவுன் பாத்தியா இப்ப வந்து நம்மள வந்து எப்படி வந்து கொண்டு நிப்பாட்டி இருக்கு, இதுக்கப்புறமும் வந்து இந்த கிரவுன் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு டேமன் கேட்கறாங்க. அவன் பண்ண எல்லா பாஸ்ட் கிரைம்ஸ் வந்து எல்லாத்தையும் சேர்த்து விசேரிஸ் கேட்கிறாரு, இதுக்கப்புறமும் இந்த கிரவுன் தேவையானு. ஸோ ஒரு ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி தான் வந்து சீசன் இருக்கு டேமனுக்கு. எனக்கு என்ன அடுத்த வர சீசன்லாம் வந்து இந்த ரிடம்ஷன் ஆர்க் வந்து விட்டுட்டா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து டேமன் வந்து நம்ம சீசன் 1ல பார்த்த அந்த பேடாஸான விஷன்ல பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிங்ஸ்லாண்டில வந்து ஏகன் வந்து நடக்க ட்ரை பண்றான். மேஸ்டர் வந்து உதவி பண்றாரு. ஸோ வந்து அவன் நடக்கவே முடியல. இந்த ஆக்டர் வந்து செம்மையா நடிச்சிருந்தாரு. அவர் இந்த வழியை வந்து போர்ட்ரே பண்றது, கத்துறது எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இங்க வந்து லாரிஸ் வரான். ஸோ லாரிஸும் வந்து மேஸ்டரும் உதவி பண்ணி ஏகன் வந்து பெட்ல வந்து வைக்கிறாங்க. இங்கதான் வந்து மேஸ்டர் சொல்றாரு நீங்க சொன்னனால தான் வந்து அவரை நடக்க வைக்கிறேன்னு. ஸோ லாரிஸ் தான் வந்து மேனிபுலேட் பண்ணி வேகமா வந்து ஏகனை வந்து த்ரோனுக்கு வந்து கொண்டு வரணும் வைக்கிறான். ஏன்னா வந்து ஏமண்ட் வந்து இருக்கிறது பிடிக்கல. ஸோ இதுதான் வந்து லாரிஸோட ஒரு மாஸ்டர் பிளானா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெய்னா வந்து வேல்ல இருந்து வெளியே வராங்க. ஸோ அவங்க வந்து இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பென்டோஸ்க்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அங்க பார்க்கலாம் வந்து ரெனேராவோட மகன்களை வந்து விசேரிஸ் ஏகானு எல்லாருமே வந்து போறத நம்மளுக்கு வந்து ஜெயின் ஏரியில் வந்து ஒரு முறம் முறைச்சிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து பிளட்டி கேட் வந்து மூடிடுறாங்க. எவ்வளவு பெரிய கேட் பாத்தீங்களா. ஸோ இதுதான் அந்த கேட்டு பேர் தான் வந்து பிளட்டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெய்னா என்ன பண்றான்னா இந்த ஒயில்டு டிராகனை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு தனியா வந்து போறான். ஆடுகள் வந்து கருகி இருக்கிற அந்த இடத்த போய் பாக்குறா. அங்க
வந்து டிராகன் இல்ல. ஸோ மேபி வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த ஷீப் ஸ்டீலர் அப்படின்ற டிராகனை வந்து ரைனா வந்து கிளைம் பண்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான சேஞ்ச். இதை பத்தி நான் ப்ரீவியஸ் எபிசோட்ல பேசியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க அந்த ஷீப் ஸ்டீலர் யாரு, அந்த நெட்டில்ஸ்ன்றது கேரக்டர் யாருன்னு. ஸோ மறக்காம வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த ரெனரா வந்து லைப்ரரியில வந்து பேஸ்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. ஸோ அங்க வந்து ஜேஸ் வரணும். ஜேஸ் வந்து ரெனராட்ட வந்து கடுமையா வந்து பேசுறான். இப்போ ரெனரா எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்டர்ஸும் வந்து ஒரு டிராகன் வந்து கிளைம் பண்ணி அவங்க சைடு வச்சிருப்பாங்க. இது வந்து ஜேஸுக்கு வந்து ஒரு மைனஸ் தான். ஏன்னா வந்து ஜேஸ் வந்து இங்க என்ன சொல்றான்னா ஆர்வின் ஸ்ட்ராங்கோட வச்சுக்கிட்ட உறவுல வந்து நான் பிறந்திருக்கேன். ஸோ நான் பேஸ்டர்டு. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து உங்க டார்கெரின் பிளட்ல இருக்கிறவங்க சில்வர் ஹேர் இருக்கிறவங்கள வச்சு நீங்க வந்து ஒரு டிராகன் வந்து கிளைம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது உண்மைதான். ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க ஒரு டிராகன் கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு வந்து ஜேஸை வந்து கிளைம் பண்ணலாம். டிராகன் இருக்குல்ல. ஸோ வெஸ்டோஸை பொறுத்த வரைக்கும் டிராகன் தான் பேச்சு. இந்த ஒரு கேள்வி வந்து ஜேஸ் கேட்கறான். பட் ஆனால் வந்து ரெனரா வந்து எதுவுமே சொல்ல முடியல. வந்து தன்னோட பிளானை வந்து முன்னெடுத்து செல்றான். அந்த பேஸ்டர்ஸை வச்சு வெர்மித்தாரையும் சில்வர் விங்கையும் வந்து கிளைம் பண்ண வைக்கிறது. ஸோ திருப்பி வந்து நம்ம வந்து கிங்ஸ் லேண்டினுக்கு வரோம். ஸோ கிங்ஸ் லேண்டின்ல வந்து பேஸ்டர் கூப்பிடுறதுக்காண்டி வந்து நான் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல வந்து விசேரியா வந்து இந்த ரெனரோட மேட் இருக்கால. ஸோ எலினா. ஸோ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேஸ்டர்ஸ் வந்து வரதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து இது உல்ஃப் த ஒயிட் டே வந்து இந்த விஷயம் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹியூ ஹேமர். ஸோ இவரை பத்தி நம்மளுக்கு தெரியும். இவர் ஒரு பேஸ்டர்டு. இங்கே தான் வந்து ஹியூ ஹேமர் வந்து தன்னோட ஒய்ஃப்ட்டு வந்து தான் யாரு அப்படின்றது வந்து சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா வந்து இவரோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா வந்து சேரா டார்கேரியன். ஸோ சேரா டார்கேரியன் வந்து யாருக்கு பிறந்தவனா வந்து 9வது பிள்ளைய வந்து பிறந்திருப்பாங்க கிங் ஜெகரிஸுக்கும் அலிசனா டார்கேரியனுக்கும். ஸோ இவங்களுக்கு பிறந்த 9வது குழந்தை தான் வந்து பிரின்சஸ் சேரா டார்கேரியன். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பிராத்தல் வந்து நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கேயே அவங்களோட லைஃப் போகுது. இதுல வந்து பிறந்தவர் தான் வந்து நம்ம வந்து ஹியூ த ஹேமர். ஸோ பிரின்ஸ் சேரா வந்து யாருன்னா விசரிஸ் டேமன் அப்பாவோட தங்கச்சி. ஓகேங்களா. ஸோ வந்து கிங்ஸ் ஜெகரிஸோட ஒரு பேரன் தான் வந்து ஹியூ த ஹேமர். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து உல்ஃப் த ஒயிட் வந்து சொல்லியிருப்பாரு. சரி ஸோ டேமனோட அப்பாவான பேலானோட ஒரு பேஸ்டர்ட் தான் நானு. ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து கிங் ஜெகரிஸ்க்கு வந்து ஒரு பேரன் தான். இந்த பிளாட் வந்து தான் வந்து இந்த எபிசோடு கடைசியில வந்து ஒரு இந்த கிளைம் பண்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும். ஏன் வந்து இந்த டிராகன் வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து சூஸ் பண்ணுச்சு. டிராகன் ஸ்டோன்ல வந்து எல்லா பேஸ்டர்ட்ஸும் வந்து அப்புறம் ரெனரா வந்து வராங்க. ஸோ அங்க வலேரியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. டிராகனை வந்து பாதுகாக்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ரெனரா வந்து சண்டை போடுறாங்க. இந்த டிராகன் அப்படின்றது ஒரு புனிதமானது. நீ வந்து இந்த அசுத்தம் பண்ற. ஸோ வந்து வலேரியாவோட லாஸ்ட் மேஜிக்னு பாத்தீங்கன்னா இந்த டிராகன்ஸ் தான். நீ பண்றது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. நாங்க வந்து இதை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் அதை சொல்றது வந்து கவனிக்கலாம். லாஸ்ட் மேஜிக் ஆஃப் ஓல்டு வலேரியா. ஸோ வந்து நம்ம இன்ட்ரோலயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த தியரி என்னன்னா வலேரியன்ஸ் வந்து இந்த பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி தான் வந்து டிராகனோட பாண்ட் இருப்பாங்க. அதனாலேயே வந்து அவர் வந்து அந்த லைன் வந்து சொல்லிட்டு அவர் வந்து இந்த இடத்துல வந்து நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியேறிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெனரா வந்து ஒரு பெரிய வந்து பேஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பீச் தரா அமைதியை நிலைநாட்டணும். அதுக்கு தான் வந்து நான் அப்படி பண்றேன். ஸோ போர் போகக்கூடாது. நம்ம இந்த மாதிரி எனக்கு வந்து டிராகன்ஸ் கவுண்ட் வந்து அதிகரிச்சுட்டேன்னா எனக்கு வந்து ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த 2 டிராகன் வந்து அவ வந்து பிரசன்ட் பண்ண போறா அப்படின்றதையும் சொல்றா. இங்க வந்து வெர்மித்தார் சில்வர் விங். ஸோ வெர்மித்தார் வந்து யார் வந்து கடைசியா ரோட் பண்ணிருப்பானா கிங் ஜெகரி. சில்வர் விங் பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபான அலிசனா டார்கேரியன் வந்து ரோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெனரா வந்து இந்த வெர்மித்தார் கூப்பிட்டு வந்து அந்த கிராண்ட் பேஸ்டர்ஸ் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க. அந்த சீனே ஒரு செம்மையான ஒரு சீனா இருந்துச்சு. அந்த சவுண்ட் டிசைன் வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம் வந்து ஏகாருக்கு அப்புறம் வந்து இந்த வெஸ்டோஸ்ல இருக்கிற மிகப்பெரிய டிராகன் வந்து வெர்மித்தார் தான். அதுகிட்ட இருக்க அது மூஞ்சில இருக்க அந்த தழும்புகள் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அந்த சவுண்டு வந்து ஒரு வயசான ஒரு டிராகன் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்றாங்க. பட் ஆனா வந்து வெர்மித்தார் வந்து ரெனரா வந்து இதை வந்து மேலிருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்னா அவருக்கு வேற வழி இல்லை. இதை வந்து பண்ணிதான் ஆகணும். அவருக்கு டிராகன் ரைடர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடக்கும்போது உல்ஃப் த ஒயிட் அதுக்கப்புறம் ஹியூ த ஹேமர் எல்லாருமே வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹியூ த ஹேமர் வந்து வெர்மித்தார்ட்ட போய் பேசுறாரு. ஸோ அங்கதான் வந்து வெர்மித்தார் வந்து ஹியூ த ஹேமர் வந்து ரெகனைஸ் பண்ணுது. நான் முன்னாடியே சொன்னேன்ல ஜெகரிஸோட ஒரு வழியான ஒரு பேரன் தான் வந்து ஹியூக். ஸோ அதனாலே வந்து வெர்மித்தார் வந்து ஹியூகை வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு அவனை வந்து ஏத்துக்குது தன்னோட டிராகன் ரைடர். இந்த சைடு பாத்தீங்கன்னா உல்ஃப் த ஒயிட் வந்து இந்த டிராகன் மவுண்ட் உள்ள வந்து போக ஆரம்பிக்கிறான். ஐ மீன் டிராகன் முட்டை நினைக்கிறேன். அது வந்து கால வச்சுட்டா. பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து சில்வர் விங் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து சில்வர் விங் வந்து டேரக்டாவே வந்து அவன் வந்து விளையாட ஆரம்பிச்சிருது. டேரக்டாவே வந்து உல்ஃப் த ஒயிட் வந்து டிராகன் ரைடர் தான் வந்து ஏத்துக்குது. மேபி வந்து இவரும் வந்து அந்த ஜெகரிஸோட பேரன் அப்படின்ற ஒரு இதுல வந்து சில்வர் விங் வந்து ஏத்துக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்வர் விங் எடுத்துட்டு வந்து நம்ம உல்ஃப் த ஒயிட் என்ன பண்ணிடுறான்னா கிங்ஸ் லேண்டினை சுத்தி மேல போய் பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ ஏமாட்டது அதை பார்த்துட்டு வேகமா வந்து வேகார எடுத்துட்டு வந்து அந்த உல்ஃப் த ஒயிட் வந்து ஃபாலோ பண்ணி போறான். பட் ஆக்சுவலா வந்து அங்க உல்ஃப் த ஒயிட் வந்து டேரக்டா வந்து டிராகன் ஸ்டோன் வந்து லீட் பண்ணி வரான். பட் ஆனா வந்து ஏகன் வந்து அங்க வந்து வேகாட்ட சொல்றான் வேணா வேக நான் திரும்பி போயிடலாம்னு. ஸோ அங்கதான் வந்து ஒரு எப்பிக்கான ஒரு ஃபைனல் ஷாட்னே சொல்லலாம். அந்த ரெனரா வந்து வராங்க. பின்னாடி வந்து வெர்மித்தார் இருக்கு ஹியூ ஹேமரோட. அங்க மேல வந்து டிராகன் ஸ்டோன்ல மேல பாத்தீங்கன்னா சில்வர் விங்கோட வந்து உல்ஃப் த ஒயிட் இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரெனேராவும் சைராக்ஸும் அப்படியே நடந்து வராங்க. சைராக்ஸ் வந்து அந்த கத்துறது அந்த ஒரு ஃபைனல் எபிக் ஷாட் வந்து 3 பேருமே கத்துவாங்க. அது செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து ரெனேரா வந்து அந்த புக்கு அந்த குரூயலான ஒரு வெர்ஷனுக்கு வந்து கொஞ்சம் சைடு போனா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் லெட்ஸி வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். இங்க தான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. வுல்ஃப் த ஒயிட் வந்து இந்த சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர் குடிச்சிருப்பாரு. டிராகன் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காண்டி வந்து கிங்ஸ் லாடியில வந்து சுத்தி வந்தாரா? இல்ல ரெனேரா தான் வந்து வேணுக்குமே வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து வேகார வந்து டிராகன் ஸ்டோனுக்கு வந்து வர வச்சு காமிக்கிறது மாதிரி வந்து ஒரு பிளான் மாதிரி போட்டு வர வச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் இந்த சீசனே முடியுது. அது வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்குரிய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி வந்து நான் தனியாக வந்து நான் ஃபினான ட்ரெய்லர் வந்து பிரேக் டவுன் பண்ணி வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ நான் ஏதாச்சும் டீடைல்ஸ் வந்து இதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு, உங்களோட ரேட்டிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு டாபிக்ல மீட் பண்ணுறேன். பீஸ் அவுட்.